இந்தடா. டேய், என்னடா படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்க? டேய், கேக்குறல்ல? இந்தா, புரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வெயில் ஒத்துக்கறல. நேத்து 104, இன்னைக்கு 105. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம். ஓகே? என்னடா முறைக்கிற? விஷயம் நான் சொல்லுவேனா? இருந்தாலே ஒரு சிட்டு அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு பின்னாடியா? அதான்டா சிகப்பு சுடிதார். ஏன்டா அடிச்ச? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன், அவளோட செயின். அப்படியா? கை விடு. கங்க்ராச்சுலேஷன். இந்தா நம்ம காதல் பரிசு. அடி உத வாங்கினா ஐயாவை சொல்லி அனுப்பு. கையை கொடு. ஆல் தி பெஸ்ட். மேடம், ஏங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? இது உங்க செயின் தானே? நேற்று சினிமா தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்க, என் கையில கிடைச்சது. எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க. தேங்க்ஸ். சுந்தர்னு பேர் சொல்லிட்டு உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. What do you mean? I mean, I love you, I want you, I want to marry you. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மேரேஜ் பத்தி இன்னும் திங்க் பண்ணி பாருங்க. லவ் பண்றது அவ்வளவு பெரிய பாவம்ங்க. இது என்னங்க, காலேஜ் படிக்கிற இந்த சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இத பாருங்க, ஐ லவ் யூ நான் முதல்ல சொல்றது உங்ககிட்ட தான், கடைசி வரைக்கும் சொல்ல போறது உங்ககிட்ட தான். இத பாருங்க, எனக்கு தோல்வியை தாங்கி பழக்கலங்க. நீங்க மட்டும் என்ன லவ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த தண்ணில குச்சி செத்துருவேங்க. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஆமா, உங்க மனசுல என்ன அவ்வளவு ஒரு தொடர்கதை கமலஹாசன் நினைப்பா? போய் குடிங்களே. அப்படியா சொல்றீங்க? நான் குதிச்சிருவேங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, என்ன காப்பாத்துங்க. நான் சொல்றேங்க, இத பாருங்க. ஐயோ ஐயோ நான் விழுந்துட்டேங்க. உனக்குதான் நீச்சல் சரியா தெரியலையே, ஏன் குதிச்ச? நீங்க குதிச்சீங்க, உங்களை காப்பாத்தணும்னு தோணுச்சு. அதான். என்ன காப்பாத்தணும் உனக்கு ஏன் தோணுச்சு? அது வந்து கைவிரல் என்பது சிற்றிட தொட்டது தொட்டது பட்டது நெஞ்சின சுட்டது வாழ்வே நீதான் வா. வட்டம் இட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் வா. கண்விழி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சித்திர தொட்டது தொட்டது பட்டது நெஞ்சின சுட்டது வாழ்வே நீதான் வா. வட்டம் இட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் வா. மீண்டும் மீண்டும் நான் உன்னை தீண்டும் யோகம்தான். வேண்டும் வேண்டும் வா என்னை தூண்டும் மோகம்தான். எனக்காக வாடும்
திரை நீங்கி முத்திரை கொண்டாட சங்கம நேரம் மங்கள பண்பாட கண்மணி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சித்திர தொட்டது தொட்டதும் பட்டதும் நெஞ்சினில் சுட்டது வாழ்வே நீதான் வட்டம் விட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் காலை மாலை நான் சொல்லும் காதல் கீதை நீ காலம் தோறும் தான் இந்த கண்ணன் ராதை நான் பனிப்பூவை போலே வீரர்கள் தொடுமோ தொடுமோ தொடும்போது நாணம் மெதுவாய் விடுமோ விடுமோ சிந்தனையாவும் உன் வசமாக உன் வழி தேடி என் மனம் போக ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் கொண்டாட உன்மடி மீது பைங்கிளி வந்தாட கண்விழி என்பது கட்டளையிட்டது கைவிரல் என்பது சித்திர தொட்டது தொட்டது மட்டது நெஞ்சினில் சுட்டது வாழ்வே நீதான் வா வட்டம் இட்டது வாலிபம் என்பது வஞ்சி பூங்கொடி சம்மதம் தந்தது கூடும் நாள்தான் வா ஹோ, 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 ஹோ. ஹோ, 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 ஹோ. சொப்னா கண்ணு மூட. என்ன விஷயம்? சொன்ன கேள, நான் உனக்கு ஒன்று பிரசன்ட் பண்ண போறேன். இப்ப பாரு. சிட்டில எந்த பொண்ணுங்க வளையல் போட்டுக்கிறாங்க? இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். அப்படிங்களா? கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பக்கிறது கூட அவுட் ஆஃப் ஃபேஷன். நாம புள்ள பத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஏமாந்ததானே? என்னங்க இது? நீதான் சொப்னா. உடம்பெல்லாம் குத்திக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா கரண்ட்னா கொஞ்சம் பயம். 1 2 3 4 கண்ணாட கண்ணு பொன்னாட பொண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் தங்கு வளையல் வஞ்சி வளையல் இது முத்தான முத்து வளையல். ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம், எங்களை அறிவு பிடிச்சு வச்சியா? உயிர் காப்பான்னு தோலண்டா. அப்புறம் இந்த காதலை காப்பாற்ற மாட்டோம் சொல்லுங்களா? இருங்கடா. சொப்னா, இவன் பேர் குமரன், என்ன போல அன்எம்ப்ளாயி. இவன் பாஸ்கர், ஊர் பட்டுக்கோட்டை, SLC ஃபைல், டோட்டல் நம்பர். இவன் பேர் சின்னி, வெரி பிக் கட்டர். ஏன்டா குதிரை ஓட்டுற? இவனுக்கு கத்திரிக்கோள் தேவையில்லைங்க, பிளேடே போதும். அவன் ஒரு நூதனமான டெய்லர். சொப்னா, அவர் மஸ்தா, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அமீர் மகாலுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் சூட் பண்றாரு. டேய் என்ன பண்ண சொல்ற? சரிதா. இவன் பேர் சுப்பிரமணி, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் மாதிரி பெரிய உத்தியோகம். அங்க இருக்கிற ஃபைல்ல இருக்கிற முடிச்சாவ பாருங்க. முந்தாரை முடிச்சுக்கும் இவர் வாழ்க்கைக்கும் பெரிய முடிச்சா இருக்குதுங்க. அதை விடுறா, எங்களை அறிவுப்படுத்தினிய பாப்பா அறிவுப்படுத்தினியா? பேர் சொப்னா, BA படிச்சிட்டு இருக்கா. நம்மளை விட சின்ன படிப்பு தான். உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னது? அதாமா, படிச்சுட்டு சிட்டிக்கு வேலை தேடி வந்தது. பான் கட்டி வந்தா சிவம் பெருசுன்னு தள்ளி விட்டாங்க. சரி, கீழே வந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எந்த சோமாரி காதடா நான் தள்ளி விட்டதுன்னு சொன்னா. We are going to analyze the topic called the youth today. ஐயோ, இன்னைக்கு அழுவு வந்துடுச்சா? இன்னைக்கு அவ்வளவுதான். சரிடி, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? என்னது? ஒரு சமயம் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வாயேன்
Why are you laughing? சொப்னா ஒரு ஜோக் சொல்லிச்சு சார். Sit down. Swapna, get out. சாரி சார். Please get out. போ சொல்லிட்டாரே, எங்க போறது? கெட் அவுட் கெட் அவுட். எங்க அலமேல ஆச்சு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இல்ல. நீ யாருமா? பேரு சொப்னா. அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு. அவங்க இப்பதான் கோயிலுக்கு போறாங்க. இந்தாமா சாவி கொடுத்து போயிருக்காங்க. வேணா வீட்டை திறந்து போய் உட்காருமா. சரி இந்தாமா. யார் வீட்டுக்கு கார் வந்திருக்கு? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? உங்களுக்கு சொந்தக்கார பண்ணா பேரு கூட சொப்பனான்னு சொல்லுச்சு. நான் தான் சாவியை கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார சொன்னேன். சொப்பனாவா? யாரடி அவன் சொப்பனாங்க? ஹை யாருமா நீ? என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கிண்டிக்கிட்டு இருக்க? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. ஆமா வாங்க. அட வாங்கண்ணா. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க கூடாது பாருங்க. வீட்டுக்கு வரப்போற மருமகளா? ஆமாத்த. சாப்பிடுங்க அத்த. அட சாப்பிடுங்கண்ணா. நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. நான் அப்புறம் வரேன். என்னடா இதெல்லாம்? இந்த பொண்ணை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கா. நீ பொழைக்கிற பொழப்பு, உன் யோகிதை எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுமா. என்னைக்கு நான் அந்த பொண்ணை மனசார நினைச்சனோ அன்னைக்கே உன் மகன் திருந்திட்டாமா. உன் புள்ள திருந்திட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையாமா? இனிமே மயிலாப்பூர் அண்ணா நகருக்கும் வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லம்மா.